சென்னையில திருவல்லிக்கேணின்ற பகுதியில நாங்க வசித்து வந்தோம். அங்கே ஒரு சின்ன முருகன் கோவில் இருக்கு. இந்த முருகன் கோவிலுக்கு தினம் எங்க அப்பா என்னையும் எங்க அக்கா 2 பேரையும் கூட்டிட்டு போவாங்க. அப்பாட்ட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு சைக்கிள் வச்சிருந்தாரு. ஆனா அவர் அந்த சைக்கிளை ஏறி மிதிச்சு நாங்க பார்த்ததே கிடையாது. எப்பவுமே சைக்கிளை தள்ளிட்டு தான் போவார். 3 பேர் பின்னாடியே நடக்கணும். அதே மாதிரி திரும்ப வரும்போது சைக்கிளை தள்ளிட்டு வந்து வீட்டுல வைப்பாரு. எதுக்காக சைக்கிள் எடுத்துட்டு வந்தது? அது அவருக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி நினைக்கிறாரு. திருமலை தென்குமரி படத்துக்கு நாங்க போனோம். எங்க அப்பா அம்மா நாங்க 3 பேரு. அந்த படத்துல ஒரு காட்சி வரும். இவங்க திருத்தணிக்கோ எங்கேயோ போகிற போது, முருகன் கோவில் இருக்கிற இடத்துக்கு அந்த கோஷ்டி போகிற போது, ஒரு ஃபேமிலி அப்பா அம்மா குழந்தை, அந்த குழந்தை காணாம போயிடும். குழந்தை காணாம போனோன்னு இவங்க பயங்கரமா அழுது முருகன் கிட்ட வேண்டுவாங்க. ஐயோ எங்க பிள்ளை திருப்பி கிடைக்கணும்னு வேண்டுவாங்க. அந்த பையன் திருப்பி வந்துருவான். இதுதான் காட்சி. படம் முடிஞ்சு வெளியில வந்த உடனே எங்க அப்பா வந்து சொல்றாரு, எனக்கு 5 வயது தான், ஆனா சில விஷயங்கள் மாத்திரம் நமக்கு ரொம்ப ஞாபகத்துல இருக்கும். எங்க அப்பா சொல்றாரு, என்ன படம் எடுத்திருக்கான், புள்ள காணாம போன போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்களா, முருகன்ட்ட போய் கேட்டு அப்படின்னு யதார்த்தமா எங்க அப்பா சொன்னார். அதற்கு அடுத்த நாள் வழக்கம் போல திருவல்லிக்கேணி முருகன் கோயிலுக்கு இந்த கோஷ்டி பெரேடு கிளம்புது. யாரு? எங்க அப்பா, நாங்க 3 பேரும் சைக்கிளை மறந்துடக்கூடாது. அங்க போய் இறங்கினோடனே எனக்கு அந்த கோயில் ரொம்ப பழக்கமான கோவில். ஆனா 5 வயசுனா கூட தினம் போகிற கோவில் என்பதனால நான் உள்ள போன உடனே ஓட்டமா ஓடி இந்த பிரகாரத்தை ஒரு முறை சுற்றி வெளியே வந்துட்டேன். எங்க அப்பா அப்பதான் போயிட்டு இருக்காரு, எங்க அக்கா எல்லாம் போயிட்டு இருக்காங்க. வெளியில நான் வர்ற போது யாரோ ஒருவர், கொஞ்சம் எங்க அப்பா கொஞ்சம் பருமனா இருப்பாரு, யாரோ ஒருவர் சைக்கிள்ல ஏறி கிளம்புறாரு. எனக்கு அப்பவே நான் எவ்வளவு அறிவு கொழுந்து பாருங்க. எங்க அப்பா தான் சைக்கிள்ல ஏற மாட்டாருன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் பருமனா ஒருவர் சைக்கிள்ல ஏறி போறத பார்த்த உடனே எங்க அப்பா தான் கிளம்புறாருன்னு நினைச்சு அவர் பின்னாடியே நான் போயிட்டேன். ரொம்ப தூரம் பின்னாடியே போயிட்டேன். ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனே தான் அப்பா இல்லைன்னு தெரிஞ்சு நான் நின்னுட்டேன். அந்த ஆள் போயிட்டாரு, நான் எங்க இருக்கேன்றது எனக்கு தெரியவில்லை. இதுவரைதான் என்னுடைய ஞாபக அடுக்கில இருக்கிறது. இதுக்கு பிறகு என்ன நடந்தது என்பது எனக்கு கொஞ்சமும் நினைவிலே இல்லை. எங்க அப்பா வந்து வெளியில வந்து என்னை தேடி நான் இல்லைன்ன உடனே அவருக்கு சொரேன்னு இருந்திருக்கு. ஏன்? முந்தின நாள் தான் திருமலை தென்குமரி படத்தை பார்த்துட்டு புள்ள காணாம போனா யாராவது போலீஸ்க்கு போய் சொல்லாம முருகன்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்காரு இல்ல. உடனே எங்க வீட்டுக்கு போய் எங்க அம்மாட்ட சொல்லியிருக்காரு. எங்க அம்மா சும்மாவே எங்க அப்பாவை நல்ல பரேடு வாங்குவாங்க. அப்புறம் 2 பேரும் கோவிலுக்கு வந்து முருகன்ட்ட கதறி அழுதுருக்காங்க. நேற்று நான் சொன்னது தவறு, புள்ள கிடைக்கணும்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க. எல்லா இடத்திலும் என்னை தேடி இருக்கிறார்கள், நான் கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணி நேரம் கழித்து நானாக வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கிறேன். எப்படி வந்தேன், யார் கூட்டிட்டு வந்தாங்க, எதுவுமே என்னுடைய நினைவில் இல்லை. அதற்கு பிறகு முருகன் கோவிலுக்கு போய் அபிஷேகம் எல்லாம் செஞ்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனா இந்த நிகழ்வு எங்கள் குடும்பத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாகிடும். பல கேள்விகள்.